இந்நாளையிலே தம்பி துரியோதனா முகவாடி வாதி வதங்கி இருக்கக்கூடிய காரணம் என்று கேட்டிருக்கிறாயே அண்ணா கர்ண மகாராஜா. எதே சொல்ல போகிறேன். அன்று நாளையிலே நடந்திருக்கிறது முன்னா முடிவார் சொன்னேன். அன்று நாளையிலே என்ன நடந்திருக்கிறது அண்ணா? அந்நாளில் ஒரு பெண்ணன்று பாடாமல் அந்த பத்தடி பாஞ்சாலி ஆகப்பட்டவரை சூது நாள் பகடையாடி நாடு நகரமெல்லாம் பறித்து 12 காட்டிலும் ஓராண்டு அஞ்சாத வாச நாட்டிலும் காலங்களிக்க வேண்டும் என்று அண்ணாயிலே அந்த குரு பெரியர் முன்னரே கட்டளைத்தோன். என் தம்பியாக விளங்க வரக்கூடிய துச்சோதனை விடுத்து, தம்பி துச்சோதனா அந்த பாஞ்சாலி ஆகப்பட்டவளை விடாது அந்தகன் பெற்ற பிள்ளை அத்தனை குருடா என்று கை கட்டி நகைத்தாரே. அந்த பாஞ்சாலியை கொண்டு வந்து 60ஆம் படி மீதில் ஏற்றி அணிந்திருக்கக்கூடிய ஆடையை அகற்றி அவமானம் செய்யக்கூடிய நேரம் பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்ராமன், சேனாதி சேனைகள் எல்லாம் அந்த ராஜசபையிலே அமர்ந்து இருக்கக்கூடிய நேரம் இந்த பாஞ்சாலியை அவமானம் செய்யாது என்று இந்த பெரியவர்களா சொன்னார்களே அண்ணா. அந்த வார்த்தையை கேளாமல் இந்த மண்டிய மடியே அவர் யாரு? பஞ்சா பசங்களையே
விலக வரக்கூடிய அந்த இளையல் வளர்த்தான் அந்த பீமன் அண்ணா பீமன் பீமன் அண்ணா பாண்டவரே பஞ்சப்படாத பசங்களுக்கா பயப்படுறேன் அண்ணா இந்நாளையில் வெற்றியை தருவான் என்று சொல்லியிருக்கிறாய் அண்ணா இந்நாளையிலே அந்த ஐவராஜாக்கள் கூட அமைதியாக இருக்கிறார் அண்ணா எரிய கொலிய யாரை யார தண்ணி விடுறவன் அவர் யார் அந்த மஞ்சள் அந்த கண்ணா அவன் செய்திருவார் இறந்தாயே கண்ணா வஞ்சகனாகிய கண்ணன் என்ன செய்வான்ற அந்த நந்த கோபாலன் அண்ணா அவங்க ஐவராஜாக்களிடம் அமைதியா இருக்கிறாங்க அவன் தூண்டுதலை கொண்டு நம்ம சேனாதி சேனகர் எல்லாம் அவன் மனிதில் நெஞ்சில் நினைத்தபடி வஞ்சனையாகவே நம்மளை சதி கண்ணன் ஆமா அண்ணா அவன் சமத்தை நான் அறிந்து வருகிறேன் பயப்படாத அப்படியா அவன் கண்ணன் அண்ணன் கர்ணன் அவன் கண்ணன் எங்க அண்ணா கர்ணன் இருக்கவரை பயம் கிடையாது அப்படி போலாம் அண்ணா பணம் ஐயோ அண்ணா இது என்ன நேரம் இரவு நேரம் இரவட்டரியா வந்து நம்ம இருவர் உயிரே வாங்க அவன் என்னம கொல்லுவானே அந்த அண்ணாவே என் கண்ணா
நம்ம இருப்பது எத்தனை பேரு? 2 பேர். இன்று இரவு 2 பேரும் இரவில தனியாக வந்து நாம ஏதாவது உறக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம் நாம தூங்கி நிற்கும் போது ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்தேனா மேல நம்ம தலை மீதிலே போட்டு தம்முன்னு போட்டோம் நம்ம தம்முன்னு செத்து போயிருங்க. மேல கருது என்னடா அரவக்கொடி ஏன் பயப்படுற? அண்ணா அரவக்கொடி கரவான் பொறுத்த கொடி விலங்கே அவன் என்னமா கைவாடு ஏரண்டாயே ஏன் கண்ணா கொடி விலங்கே அண்ணா அரவக்கொடியா இருக்கக்கூடிய வீர அவையார் கோட்டில பறக்கக்கூடிய என்னன்னா அரவக்கொடி. இந்த அரவக்கொடியா இருக்கு தருமன் முரச கொடி விலங்கு எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய அரவக்கொடியா இருக்கிற வீர யாரு? அவன்தான் அர்ஜுனே. அதிவீரன் என்று வந்திருக்கிறான் அர்ஜுனன். அவன் சிரத்தை அறுப்பதற்காகவே அரவன் நாகக்கடை வைத்திருக்கிறேன். அதனாலே அர்ஜுன சிரத்தை அறுப்பாய் வெற்றி தருவோம். அதனால என்ன சொல்ல தெரியுமா? என்னன்னா அந்த ஆண்டவன் உதவியால் அமர்ச்சியை பாண்டவன் புதல்வனான பர்குனை ஜெயித்து கரஞ்ச வைத்து உன்னை வெட்டி தருகிறேன். அப்படியா? தாமலை கொடு. அண்ணா நீனோ போறியா? அண்ணா தாமலை கொடு. பின்னால் இரு தாமலை தர வேண்டுமா? தாமலை
அந்த ஐவராஜ்யக்களை கொண்டு